الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تكلف نفس إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت. وقال أيضا من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها. وقال أيضا بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الدين يسر ولا يشاقه أحد إلا غلبه. وقال صلى الله عليه وسلم أيضا كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. وكان عبد الله بن عمر رضي الله عنهما راوي هذا الحديث يقول إذا أصبحت فلا تنتظر المساء وإذا أمسيت فلا تنتظر الصباح أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை பெற்றுக்கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறிய பிறகு புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸ்தி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மனிதர்களாக எம்மை படைத்து இரண்டு விடயங்களுக்கு மத்தியில் நம்மை வாழ வைத்திருக்கிறான். ஒன்று துனியா, இன்னும் ஒன்று ஆஹிரா. அன்பானவர்களே, துனியாவுடைய வாழ்க்கை வாழ வந்த இடம் அல்ல, வாழ்க்கையை தயாரிக்க வந்த இடம். புனிதமான ரமலானை ஒரு சில தினங்கள் அடைய இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கியவர்களாக அந்த ரமலானை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் சில விடயங்களை உங்களுடைய காதுகளுக்கல்ல உங்களுடைய உள்ளங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய விழிப்புணர்வு அல்லது விழிப்புணர்ச்சி பேசுகின்ற தலைப்பின் மூலம் அல்லாஹ் நமக்கு பயனளிப்பதற்கு காரணமாக அமையும். அன்பானவர்களே, நமக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் மறுமையை ஆஹிராவை இலக்காக குறிக்கோளாக கொள்வார்கள். ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தாலும்
இம்மையில் மறுமையில் இது எனக்கு பயனுள்ளதாக இருக்குமா, தண்டனைக்குரியதாக இருக்குமா? ஒரு பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் அதனுடைய நோக்கத்தை மறுமையாக அமைத்துக் கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அவர்களுடைய இலக்கு மறுமையோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும். துனியாவிலும் அனுமதிக்கப்பட்ட முறையிலே அனுபவித்தார்கள் ஆடம்பரம் இல்லாமல். ஆனால் மறுமையைத்தான் அவர்களுடைய குறிக்கோளாக, அந்த மறுமையுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய அமைப்பில் தான் அவர்களுடைய சகல நடைமுறைகளும் இருந்து வந்திருக்கிறது. ஒரு உதாரணம், உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒரு தடவை சொன்னார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றாடம் தேவைக்கேற்றவாறு சம்பாதிக்கக்கூடியவர்கள், மேலதிகமாக ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள். மேலதிகமாக வருமானம் ஈட்டுவதற்கு ரிஸ்க் எடுக்காமல் அன்றாடம் செலவு போக அன்றாடம் தேவைப்படுகின்ற அளவை சம்பாதித்து வாழக்கூடியவர்கள். மனைவி சொல்கிறார்கள் கணவரிடம், கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்கலாமே, கொஞ்சம் கூட சம்பாதித்தால் நன்றாக இருக்குமே. கணவர் கேட்கிறார்கள், ஏன்? சொன்ன காரணம்தான், வியாபாரத்தின் மூலம் மறுமை அடைகின்ற, மறுமை அலங்கரிக்கின்ற கருத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறது. சொன்னார்களாம், அதிகம் சம்பாதித்தால் பிறருடைய பசியை போக்கலாம், பிறருக்கு உணவளிக்கலாம், பிறருடைய தேவைகளை நிறைவேற்றலாம், பிறருடைய கஷ்டங்களை போக்கலாம். பாருங்கள், ஒரு மனைவி கணவனை அதிகமாக சம்பாதிக்க சொல்வது ஆடம்பரமாக வாழ்வதற்கல்ல, துனியாவுடைய அமைப்பில் உள்ள தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கல்ல, மற்றவர்களுடைய பசியை போக்கி அல்லாஹ்வுடைய அன்பை பெற, இங்கு பசியாளிகளுக்கு உணவளித்து சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்க. இதுதான் கண்ணியமான சஹாபாக்கள் தீனுடைய அமைப்பில் தான் என்னுடைய சகல துறைகளையும் அமைத்துக் கொண்டார்கள். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எந்த அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது? சஹாபாக்கள் உள்ரங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நாம் வெளிரங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வெளிரங்கத்தை அழகுபடுத்துகிறோம். வெளிரங்கம் நம்மோடு, நம்முடைய ஆத்மாவோடு சம்பந்தப்படாத விடயங்களை முன்னேற்றுவதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா துறைகளிலும் அதிகமாக நம்முடைய எண்ணங்கள் துனியாவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் தான் தீனுடைய விடயங்கள் நமக்கு பாரம், மார்க்க விடயங்கள் பாரமாக இருக்கிறது. மார்க்கத்தின்படி வாழ்வது நமக்கு சிரமமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எதையுமே சிரமப்படுத்தி நமக்கு ஏற்படுத்தி தரவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. நான் சில குர்ஆன் வசனங்கள், லா துகல்லபு நஃப்ஸுன் இல்லா வஸ்ஸாஹா, ஒரு ஆத்மா அதற்கு செய்ய முடியுமானதைத்தான் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். தீன் பின்பற்ற முடியுமானது. லா துகல்லபு நஃப்ஸுன் இல்லா வஸ்ஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். ஒரு ஆத்மா எந்த நன்மை சம்பாதிக்கிறதோ அதற்கு அது சாதகமாக நலவாக அமையும். எந்த பாவத்தை செய்கிறதோ அந்த பாவம் அதற்கு பாதகமாகவும் அதற்கு தண்டனையாகவும் அமையும். இன்னொரு ஆயத்தை ஓதினேன். வெள்ளிக்கிழமை ஓதப்படக்கூடிய சூரத்துல் ஆலா, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்கள் எப்பொழுதும் துனியாவுடைய வாழ்க்கையை முற்படுத்துகிறீர்கள். எதை எடுத்தாலும் துனியாவுடைய நோக்கத்தில் தான் அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், அடைகிறீர்கள், முற்படுத்துகிறீர்கள் துனியாவை. வல் ஆகிரத்து கைரு வ அபகா, மறுமை சிறந்தது, நிரந்தரமானது. கண்ணியமானவர்களே, ஹதீஸுகளை சொன்னேன். இன்னொரு ஆயத்தை, மன் அமில ஸாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி வ மன் அஸாஅ ஃபஅலைஹா. யார் ஒரு நல்ல அமல் செய்வாரோ அது அவருக்கு நலவாக அமையும். ஒவ்வொரு நல்ல அமலும் அவருக்கு நல்ல நன்மையை பயக்கக்கூடியதாக அமையும், அவருக்கு சிறந்ததாக நல்லதாக அமையும். ஒமன் அஸாஅ ஃபஅலைஹா, யார் தவறு செய்வாரோ, பாவம் செய்வாரோ அது அவருக்கு கேடாக, கெடுதியாக, தண்டனையாக, அவருக்கு
வர்க்கத்தை நோவினை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். இரண்டு ஹதீஸ்களை சொன்னேன். ஒன்று, தீன் இலகுவானது, தீன் இலேசானது. யாராவது ஒருவர் அதை கஷ்டமாக பார்ப்பார் என்றால் அந்த தீன் அவரை மிகைத்துவிடும். தீனுடைய விடயங்களை கஷ்டம் என்று கருதினால் அது கஷ்டமாகிவிடும், கஷ்டமாகத்தான் விளங்கும், அது பாரமாகிவிடும். இந்த ஹதீஸை சொன்னேன். அடுத்தே சொன்னேன், கண்ணியமானவர்களே, துனியாவில் வாழ்வதாக இருந்தால் ஒரு பிரயாணி போன்று வாழுங்கள். பிரயாணம் எங்கு நோக்கி செல்கிறோமோ அங்கு சென்று அடைவதுதான் நோக்கம். இடையிலே தங்குகின்ற இடத்திலே நிரந்தரமான என்ன இன்பங்களை அனுபவிக்க நாங்கள் முயற்சிக்க மாட்டோம். உதாரணம், உம்ராவுக்கு போகிறோம், துபாயிலே டிரான்சிட், உதாரணம் சொல்கிறேன், அல்லது கட்டாரிலே டிரான்சிட். டிரான்சிட்லே ஏர்போர்ட்டிலே நல்ல லக்ஸரியாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, நல்ல ராகத்தாக இருக்கிறது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறது என்று யாருமே கட்டாரி ஏர்போர்ட்டிலே தரிப்பது கிடையாது. அந்த ஓய்வெடுக்கின்ற அறையிலே அந்த ராகத்திலே தூங்கி விடுவோம் என்றால் பிளைட்டை மிஸ் பண்ணுவோம், விமானம் மிஸ் ஆகிவிடும். அதுபோன்றுதான் துனியா. கண்ணியமானவர்களே, ஒரு வாழ்க்கையை மறுமையை நோக்கிய பயணத்திலே ஒரு தங்குமிடமாக, ஒரு டிரான்சிட்டாக அல்ல தந்திருக்கிறார். சஹாபாக்கள் இதை உணர்ந்தார்கள். அதனால்தான் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதை அவர்கள் மறுமை ஆகிராவோடு இணைத்தார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு இருக்கலாம், அப்துர் பின் அவுஃப் ரலியல்லாஹு இருக்கலாம். அவருடைய செல்வம் கனிமான துனியாவில் அவருடைய ஆடம்பரத்துக்கு அலங்காரத்துக்கு காரணமாக இருக்கவில்லை, மறுமை அலங்கரித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சொத்து செல்வத்தின் மூலம் கனிமான சொர்க்கத்தை அடைந்து கொண்டார்கள். உஸ்மான் பின் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. கண்ணியமானவர்களே, உஸ்மான் பின் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதி என்ற அந்த பெயரை அல்லாஹ்விடம் எடுப்பதற்கு அவருடைய அந்த செல்வம் காரணமாக இருந்தது. உலகத்திலே வாழும் பொழுது கோடீஸ்வரராக, லட்சாதிபதியாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த பணம், செல்வம், ஆடம்பரத்துக்குரிய எந்த அடையாளத்தையும் அவர்கள் உலகத்தில் விட்டு செல்லவில்லை. மறுமை இலக்காக கொண்டு எங்கெங்கு மார்க்கத்துக்கு, தீனுக்கு, மக்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கினார்கள். செலவழிக்க வேண்டுமா, தாராளமாக கொடுப்பார்கள், வாரி வழங்குவார்கள். கனிமலை ஒரு தடவை தபூக்குடைய போரிலே பொருட்களை நபியவர்கள் சேகரிக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 500க்கும் மேற்பட்ட, ஒரு கருத்தில் 500க்கும் மேற்பட்ட குதிரைகளை அவருடைய தளபாடங்களோடு, அதுக்கு பிரயாணத்துக்கு தேவையான அந்த அணிகலன்களோடு கொண்டு வந்து கொடுத்தார்கள். குதிரை பெருமதியானது. கண்ணியமானுடைய செலவழிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், சம்பாதிப்பதற்கல்ல. சம்பாதிப்பதை விட ஒரு மடங்கு கூடுதலாக செலவழிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா தர்ரா உஸ்மான் மா அமில பாத ஹாதா. கொடுத்த சான்றிதழை பாருங்கள். என்ன, உஸ்மான் இதற்கு பின்னால் என்ன தவறுகள், பாவங்கள் செய்தாலும் உஸ்மானுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அதை கேட்டவுடன் பாவம் செய்யவும் இல்லை அவர்கள். எந்த செயல் செய்தாலும் உஸ்மானுக்கு அது தீங்காக அமையாது. எதனால் எடுத்தார்கள்? பணம். அந்த பணத்தை தீனுடைய, மார்க்கத்துடைய, மக்களுடைய தேவைக்கு அல்லாஹ் விரும்புகின்ற வழியிலே செலவழித்து சொர்க்கத்தை அதுக்கு பாரமாக எடுத்துக் கொண்டார்கள். ஒவ்வொருவரும் அப்படித்தான். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 கடைகளுடைய உரிமையாளராக இருந்தால் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு கிதாபில் பார்த்தேன், 8 கடையுடைய ஓனர், 8 கடைகளுக்கு சொந்தக்காரர். ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இழந்தார்கள், தீனுக்காக இழந்தார்கள். அந்த அந்த பொருளாதாரத்தை, அந்த பணத்தை, அந்த வசதியை அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இழந்து சொர்க்கத்தை அவர்கள் தயாரித்தார்கள். துனியாவை முற்படுத்தாமல் ஆகிராவை முற்படுத்தினார்கள். என்ன நடந்தது? கனிவன் சிறப்பு என்ன? பிரபலியமான நிகழ்வு தெரியும். ஒரு தடவை ஒரு கடினமான துணையில் ஒரு ஆடை அணிந்து கொண்டு வருகிறார்கள்.
பட்டன் பொத்தான் கூட போடுவதற்கு இல்லாமல் முட்களை குத்திக் கொண்டு வருகிறார்கள் ஆடையை. பார்க்கின்ற பொழுது துனியாவுடைய அமைப்பிலே வெளிரங்கம் சாதாரணமாக இருக்கிறது. 8 கடைகளுடைய ஓனராக இருந்தவர்கள். இழந்தது ஒட்டிக்கெடுத்தோ சூது விளையாடியோ ஹராமான வியாபாரம் செய்தோ அல்லது யாருடைய பணத்தை அவர் எடுத்து கொடுக்க முடியாமல் அவர்கள் பறித்ததோ அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி இழந்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அதே கோணத்திலே அந்த ஆடை அணிந்து வந்தது அந்த நிகழ்வு தெரியும். அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியது தெரியும். மறுமையில் என்ன, இதனால் என்ன அடைகிறார்கள் பாருங்கள் எப்படி பொருந்துகிறது என்று. 8 கடைகளை அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, மறுமைக்காக, தீனுடைய பணிகளுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக இழந்தார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அபூபக்கரை அழைக்கும். 8 கடை அல்லாஹ்வுக்காக இழந்தவர்களுக்கு கிடைத்த பரிசு, சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அபூபக்கரை அழைக்கும். அவர் விரும்பிய வாசலால் சொர்க்கத்துக்குள் நுழையலாம். நரகத்தை விட்டும் அல்லா மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட தக்குவாதாரி, இரையச்சம் உள்ளவர் பாதுகாக்கப்படுவார், தூரமாக்கப்படுவார். அந்த தன்மை உள்ள எல்லோருக்கும் பொதுவான ஆயத்தாக இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடுகிறது. தீனை, மார்க்கத்தை, மறுமையை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை முதன்மைப்படுத்தும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கிடைக்கின்ற சன்மானங்கள். கண்ணியமானவர்களே, எல்லா நிலைமைகள் உள்ளவர்களும் இதை அடைந்து கொண்டார்கள். மாற்றமாக ஒரு சாரார் இதற்கு மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். துனியாதான் வாழ்க்கை, துனியாவுடைய ஆட்சி, அதனால் தான் நிம்மதி. துனியாவுடைய ஆடம்பரத்தால் தான் நிம்மதி. துனியாவுடைய மற்றவர்களுடையதை பறித்து வாழ்வதனால் தான் நிம்மதி. துனியாவுடைய தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதில் தான் நிம்மதி என்றும் ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள். நபியுடைய காலத்தில், சஹாபாவுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய முடிவு கேவலமாக அமைந்தது. அவர்களுடைய இம்மை வாழ்க்கையும் கேவலமாக முடிந்தது. மறுமையிலும் அவர்களுக்குரிய தண்டனையை அல்லாஹ் மிக பயங்கரமாக சொல்லி காட்டுகிறார். அபூபக்கர் செல்வாக்குள்ளவர்கள், சமூகத்திலே மதிப்புள்ளவர்கள். அபூ ஜஹலும் செல்வாக்குள்ளவன், மதிப்புள்ளவன். இரண்டுடைய வாழ்க்கை வித்தியாசம். அபூபக்கர் இப்படி சுவர்க்கம் 8 வாசல்களும் அழைக்கப்படக்கூடிய மனிதராக மாறினார்கள். அபூ ஜஹல் நரகத்திலே அவனுடைய வேதனையை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது சூரத்துத் துஹானிலே. இங்கு எப்படிப்பட்ட அநியாயக்காரன், நட்டூழியக்காரன், சொல்ல விடாதவன், அமல் செய்ய விடாதவன், அல்லாஹ்வை பற்றி பேச விடாதவன், முஸ்லிம்களை தேடி தேடி அநியாயம் செய்தவன், முஸ்லிம்களில் உள்ள பலகீனமானவர்களுக்கு சித்தரைவதை செய்தவன். கண்ணியமானவர்களே, அவன் உலகத்துடைய இன்பத்தை இன்பமாக பார்த்தான். உலகத்துடைய அந்த செல்வாக்கை, செல்வத்தை இன்பமாக பார்த்தான். துனியாவிலே அவன் கண்டபடி விடயங்களை அனுபவிக்க மனம் போன போக்கிலே வாழ முயற்சித்தான். அவனுடைய மௌத்து மிக கேவலமாக அமைந்தது. எப்படி அமைந்தது? சிறுவர்களுடைய கையால் கேவலமாக செத்து மடிந்தான். அதே நேரம் அவ்வளவு பெரிய முக்கிய பிரமுகர், சமூகத்திலே அவர்களுக்கு மத்தியிலே ஒரு விஐபியாக வாழ்ந்தவன், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு முக்கிய பிரமுகராக, முக்கிய புள்ளியாக, சபைகளுக்கெல்லாம் முக்கிய பிரமுகராக, விசேட அதிதியாக அவர்களுடைய சபையிலே வரவேற்கப்பட்டவன். உலகத்திலே அல்லாஹ் எப்படி ஆக்கினான் என்றால், அவனுக்கென்ற ஒரு கபரே கிடையாது. அபூஜஹலுக்கென்ற கபரு கிடையாது. பத்ரிலே கொல்லப்பட்டவர்களோடு அந்த குழியிலே போட்டு மூடப்பட்டார். கண்ணியமானவர்களே, நான் பேச வந்த தலைப்பில் 50% முடிந்துவிட்டு முடிக்க நினைக்கிறேன். நீட்டிக் கொண்டு போக விரும்பவில்லை. கொஞ்சம் சிந்திப்போம், எப்படி வாழ்ந்து கொண்டு போகிறோம். இவருடைய கையால் 2 படிப்பினைக்குரிய நிகழ்வுகள். இவருடைய கையால் அடிபட்டவர் ஒருவர் இருந்தார். இவனுடைய கையால் சித்திரவதை செய்யப்பட்ட ஒருவர் இருந்தார். இவருடைய சகாக்களுடைய வாயால் அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து, வெளி நிறத்தை பார்த்து, கண்ணியமானவர்களே சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், அல் குராபுல் அஸ்வத்
கருங்காகம் என்று பட்ட பெயர் சொல்லப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார். அவர் பாலைவனத்திலே இழுக்கப்பட்டவர், அவர் சங்கிலியால் கட்டி வேதனை செய்யப்பட்டவர், அவர் நிறத்தில் கருப்பர், அவர் இனத்தில் நீக்ரோ, அவர் அடிமையாக ஒரு பொருளாக கொண்டு வந்து விற்கப்பட்டவர். அவர் 200 திருகத்துக்கு வாங்கி 250 திருகத்துக்கு கண்ணியமானவர்களே ஷோரூமில் வைத்து விற்கப்படக்கூடிய ஒரு பொருள். அவருடைய மூக்கு சப்பையானது தோற்றம், அவருடைய உதடு பெரியது, வெளி தோற்றம் கண்ணியமானவர்களை மக்கள் மதிப்பிடுகின்ற தோற்றம் மைனஸ். உள்ளம் கண்ணியமானவர்களே அவருடைய உள்ளம் தூய்மையானது, அவருடைய ஈமான் கண்ணியமானவர்களே இரும்பை விட பலமானது, அவருடைய பொறுமை மலையை விட என்ன சக்தி வாய்ந்தது. அவர் உடம்புக்கு வருத்தம், உடம்புக்கு சித்திரவதை, உடம்புக்கு சாட்டை அடி, உடம்புக்கு கண்ணியமானவர்களே இரத்தம் தெரிக்கிறது, இரத்த துளிகள் பீரிட்டு பாய்கின்றன. ஆனால் அவருடைய நாவு அல்லாஹ் 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 என்று மொழிகிறது. அவரிடம்தான் சுவர்க்கத்து காட்சிகளை பார்த்து வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே கேட்கிறார்கள், என்னப்பா விசேஷமான அமல் செய்கிறீர்? ஏன் யா ரசூலல்லாஹ்? இல்லை, சுவர்க்கத்தில் நடமாடும் பொழுது எனக்கு பக்கத்திலே ஒரு அசரீரி சத்தம், ஆள் தெரியாத ஓசை, யாரோ நடக்கிறார். மலக்கிடம் கேட்டேன், யாருடைய காலடி சத்தம்? இப்பொழுது நானும் பெயரை சொல்கிறேன். சொன்னார் மலக்கு, இது பிலாலுடைய காலடி சத்தம். குடும்ப பின்னணி 0, அவுட்லுக் 0, ஃபேமிலி பேக்ரவுண்ட் 0. அவரை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள், அவருக்கு யாரும் இன்விடேஷன் கொடுக்க மாட்டார்கள், மிஞ்சினால் அழைப்பார்கள், அவர் இல்லாவிட்டாலும் தேட மாட்டார்கள். காகம் என்றே பட்ட பெயர் வைக்கப்பட்டவர்கள் என்றால் எதிரிகளால், முஷ்ரிக்குகளால், காபிர்களால் எப்படிப்பட்ட வெளிரங்கம். ஆனால் சொன்ன அமல் என்ன? அவர்கள் ஆதரவிட்டாமல் யார சொல்லலாம், வுது முறிந்தால் வுது செய்து கொள்வேன், வுது செய்தால் வுதுவுடைய காணிக்கை 2 ரக்காத் தொழுது கொள்வேன், ஏதாவது ஒரு தொழுகையுடனே தொழுவேன், கடமை என கருதி தொழுவேன். இத்தொடர்ந்து செய்கின்ற அமல் அன்பானவர்களே, இதுதான் தீன், இதுதான் தக்வா, இதுதான் அல்லாஹ்வுடைய தொடர்பு. அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை, மார்க்கத்தை, எங்களுடைய ஆன்மீகத்தை, நம்முடைய ஸ்பிரிச்சுவலிட்டி, ரிலிஜியசிட்டி, மார்க்கப்பற்றை பார்க்கிறான். மக்கள் எல்லாம் துனியாவை தான் பார்ப்பார்கள். யாருமே ஒருவரை கனிமணி இவர் தொழுகையாளி என்பதனால் சீஃப் கெஸ்டாக போடுவது கிடையாது. யாருமே முதலாவது கார்டை இவர் நல்ல தக்குவதார் என்பதற்கு கொடுப்பது கிடையாது. கனிமணி இன்விடேஷன் தருவதற்கும், வெல்கம் பண்ணுவதற்கும், பொன்னாடை போற்றுவதற்கும், பூமாலை போடுவதற்கும், முன் சீட்டிலே அமர வைப்பதற்கும், சபையிலே கௌரவ அதிதியுடைய இடத்திலே அமர வைப்பதற்கும், ஓப்பனிங் செரமனியிலே சீஃப் கெஸ்டாக வந்து அந்த ரிபனை வெட்ட வைப்பதற்கும், கண்ணியமானவர்களே நிக்காகிலே பிள்ளையுடைய நிக்காவிலே சிக்னேச்சர் விட்னஸுக்கு வைப்பதற்கும், தீனுடைய பகுதியை பார்ப்பதை விட துனியாவுடைய பகுதியை தான் பார்ப்பார்கள். இவர் பெரிய ஒரு அரசியல்வாதியா, இவர் பெரிய ஒரு பணக்காரரா, இவர் சமூகத்தில் ஒரு முக்கிய விஐபியா, இதை பார்த்துதான் எல்லா விடயங்களையும் மக்கள் மதிப்பிடுவார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் விஐபி தக்வாதாரி. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அபூ ஜஹல் விஐபி துனியாவில், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விஐபி ஆகிராவில். என்ன நடந்தது? நபியோடு சொர்க்கத்தில் நடக்கின்ற பாக்கியம். கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வோடு முடிக்கிறேன். நான் கூடுதலாக பேச விரும்பவில்லை. கொஞ்சம் எங்களை மாற்றுவோம். துனியாவை கொண்டு பெருமை, துனியாவை கொண்டு ஆடம்பரம், துனியாவை கொண்டு அகங்காரம், துனியாவை கொண்டு கண்ணியமான கௌரவத்தை எதிர்பார்க்கின்ற பண்பை விடுவோம். ரோகு பிரிந்தால் மதிப்பு கிடையாது. கண்ணியமானவர்களே,
உருட்டுகின்ற பக்கம் உருள வேண்டும், பிறட்டுகின்ற பக்கம் பிறள வேண்டும். நம்முடைய சைக்கிளையால் பலரை பிறட்டி இருப்போம். நம்முடைய கை நீட்டி பல ஊழியர்களை, கோலைமார்களை, வேலைக்காரர்களை, பணியாளர்களை அடித்திருப்போம். சில வேளை நம்முடைய ஜனாசாவுக்கு அவன் யாரும் செய்ய மாட்டார்கள், அவன் அடித்தாலும் மீட்டி அடிக்க முடியாது. அவன் ஏதாவது நம்முடைய ஜனாசாவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தினாலும் ஒன்னும் கேட்க முடியாது. இந்த இரண்டு பேருடைய நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள், எங்க நோக்கி போகிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு 3 அரசரிப்புகளிலும் அதான் சொல்லும் பாக்கியத்தை கொடுத்தான் அல்லாஹ். நீ ஒரு காலத்திலே பாலைவனத்திலே கற்பாறை கல்லை தூக்கியுடைய நெஞ்சிலே வைத்து அந்த வெயிலிலே சங்கிலியால் கட்டி உன்னை இஸ்லாத்துக்காக வேதனை செய்யப்படும் பொழுது என்னுடைய பெயரை பூமியில் நிலத்திலே கீழே சொன்னாயா, இதோ காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி சொல் என்று சொல்ல வைத்தான் அல்லாஹ். எல்லோரும் பார்க்கிறார்கள், கரன்காகம் என்று கூப்பிட்டவனை நவுதுபில்லா காபத்துல்லாவுக்கு மேலே ஏற்றி இருக்கிறான் அல்லாஹ். மஸ்ஜித் நபவியிலும் அதான் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் அதான் சொன்னார்கள். 3 புனித ஸ்தலங்களிலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வைத்துதான் அல்லாஹ் கபருக்கு அனுப்பினான். திமஷ்கிலே, டமஸ்கஸிலே கபர் அமைந்திருக்கிறது. கம்பேர் பண்ணி முடிக்கிறேன் கண்ணியமான, நின்று நான் பேசவில்லை. அபூஜஹல் கபர் இல்லை. அபூஜஹல் வாழ்ந்த வீடு மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமுடைய டாய்லெட் செக்ஷன். அபூஜஹல் வாழ்ந்த வீட்டுடைய ஏரியாவில் என்று அமைந்திருப்பது டாய்லெட். துனியாவுடைய விஐபி, மௌத்துக்கு பின்னால் வீடு டாய்லெட். இவருடைய கையால் அடிபட்டவன், டைம் டேபிள் போட்டு அடிக்கப்பட்டவர், சித்திரவதை செய்யப்பட்டவர். அவருக்கு இங்கு வீடு இருக்கவில்லை. அவருடைய வீடு மஸ்ஜித் நபவி தான். அவருடைய வீடு திண்ணை தான், அந்த சுப்பா தான். அவருக்கு அந்த வீடு இருக்கவில்லை, காணி இருக்கவில்லை, கண்ணியமான ப்ராப்பர்ட்டி ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் டமஸ்கஸிலே அவருடைய கபர் அமைந்திருக்கின்ற இடத்திலே மஸ்ஜித் பிலால் என்ற ஒரு பெரிய மஸ்ஜித் அமைந்திருக்கிறது. அந்த மஸ்ஜிதிலே இன்டர்நேஷனல் ஒரு இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அமைந்திருக்கிறது. அபூஜஹலுடைய கபர் டாய்லெட், பிலால் ரலியல்லாஹு கபருக்கு பக்கத்தில் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதிலே அந்த கபருக்கு பக்கத்திலே ஒரு யூனிவர்சிட்டி. இத வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால் எதை வைத்து நாம் பாராட்டப்படுவோம், புகழப்படுவோம்? தீனை வைத்து, தக்வாவை வைத்து, அல்லாஹ்வுடைய தொடர்பை வைத்து. இடைக்கண்ணியோடு வரக்கூடிய ரமதானை அல்லாஹ்வுடைய தொடர்போடு ஆரம்பிப்போம், ஈமானோடு ஆரம்பிப்போம், இபாதத்தோடு ஆரம்பிப்போம். ரமதானை சிறப்பாக கழிக்க இப்பிருந்து திட்டம் தீட்டுவோம். ஏழைகள் யாரும், அனாதைகள், விதவைகள் யாருமே பட்டினி நோம்பு பிடிக்காமல் அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை இப்பிருந்து செய்வோம். எல்லா வணக்க வழிபாடுகளிலும் பூர்த்தியாக ஈடுபடுவோம் என்ற வைராக்கியத்தோடு ரமதானுடைய தலைப்பிறையை பார்ப்போம். கண்ணியமனே, வயிறு நோன்பு நோட்பது போன்றோ நாவை பாதுகாத்து நாவுடைய நோன்பையும் பேணுவோம், கண்ணை பாதுகாத்து கண்ணுடைய நோன்பையும் பேணுவோம், காதை பாதுகாத்து காதுடைய நோன்பையும் பேணுவோம், சிந்தனையை பாதுகாத்து முழு உடல் உறுப்புகளினாலும் நோன்பு நோற்று நம்முடைய நோன்பை பாதுகாப்போம். முதல் பத்திலே ரஹ்மத்தை, இரண்டாவது பத்திலே மகஃபிரத்தை, இரண்டையும் அடைவதற்காக நரக விடுதலை அடைந்து இறுதி பத்தையும் அமல்களால் அயாத்தாக்குவோம். லைலத்துல் கதிரையும் அடைவதற்காக இறுதி பத்தை முழுமையாக முழுமூச்சாக அயாத்தாக்குவோம். அதே போன்று யாத்திகாவிலும் முன்னுரிமை கொடுப்போம். வசதி உள்ளவர்கள், மனிதனுடைய உரிமைகளை பேரெடுக்கக்கூடியவர்கள் முடியுமா உம்ரா செய்தவர்கள் உம்ரா செய்த நபியவர்களோடு ஹஜ் செய்த நன்மையும் அடைவோம். அதற்கு மக்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்துவிட்டு போவோம் என்ற சிந்தனையை முன்வைத்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே மறுமை இலக்காக கொண்டு அல்லாஹ்விடம் கண்ணியத்தையும் அல்லாஹ்விடம் உயர்வையும் மதிப்பையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உன்னுடைய தொடர்பை தருவாயாக, தீனை கொண்டு பாக்கியம் பெற கிருபை செய்வாயாக, துனியாவை நோக்கமாக கொள்ளாமல் துனியாவின் மூலம் மறுமை சம்பாதிக்க கிருபை செய்வாயாக, மௌத்தின் மூலம் ஆரம்பிக்கின்ற பயணத்தை சிறப்பாக அந்த பயணத்தை மேற்கொள்ள கிருபை செய்வாயாக, கபரை அலங்கரிக்க நமக்கு தௌஃபீக் செய்வாயாக, சக்கராத்தை அழகுபடுத்த கிருபை செய்வாயாக, கபருடைய கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளிக்க தயாராகுவதற்கு கிருபை செய்வாயாக, மஹ்ஷரிலே உன்னுடைய அரசுக்கு கீழே நிலைபெற கிருபை செய்வாயாக,
ஸிராத்துல் முஸ்தகீமை மின்னல் வேகத்தில் கடக்க கிருபை செய்வாயாக. கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக. நன்மை தராசியை பாரமாக்குவாயாக. கேள்வி கணக்கில்லாமலே சொர்க்கம் போகக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தருவாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருக்க கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.